எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது நாமக்கல் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். எவ்வாறு இருக்கிறது என்ன நாமக்கல் மாவட்ட கள நிலவரம்? இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இப்ப நம்ம கொங்கு மண்டலத்துல வரோம். இதுல மொத்தம் 6 தொகுதிகள் இருக்கு. ராசிபுரம், சேந்தமங்கலம் பழங்குடி தொகுதி, நாமக்கல் தொகுதி, அப்புறம் திருச்செங்கோடு, பரமத்தி வேலூர், குமார்பாளையம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ராசிபுரம் தொகுதி எப்படின்னு பார்ப்போம். இந்த ராசிபுரம் தொகுதின்றது ஒரு ஹை ப்ரொஃபைல் சீட். ஏன்னா இங்க ஒரு முன்னாள் அமைச்சர் அப்புறம் முன்னாள் சிட்டிங் அமைச்சர் 2 பேருமே இங்க அநேகம் மோதுவாங்க. ஸோ நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதோட ஹிஸ்ட்ரி இந்த ராசிபுரத்தை எப்படின்னு பார்க்குறேன். அந்த ராசிபுரத்தை பொறுத்தவரை இது வந்து கொங்கு மண்டலத்தில் திமுக கொஞ்சம் அந்த பாசிட்டிவாக எஸ்டாப்ளிஷ் ஆன ஏரியாஸில் இது ஒன்று. நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கே வன்னியர் சமூகம் கொஞ்சம் ஒரு சிக்னிஃபிகண்டாக இருப்பாங்க. அவங்க திமுகவுக்கு வந்து ஆல் வெதர் ஃப்ரெண்டாக பல காலத்தில் இருக்கு. அதனால நீங்கள் வந்து கொங்கு மண்டலத்தில் பல மற்ற மாவட்டங்கள்ல இருக்கும் பலவீனம் வந்து திமுகவுக்கு வந்து நாமக்கல்ல இல்லை. நாமக்கல்ல கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க முதல் முறை 62லயே திமுக ஜெயிச்சிடறாங்க. அப்புறம் 67, 71 திமுக அங்க ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 77 அதிமுக ஆரம்பிச்சுன்னா அதிமுக இங்க ஆட்சிக்கு வராங்க. ஸோ அதிமுக ஆட்சிக்கு வந்தப்புறம் ஒரு பெல்வெதர் சீட் மாதிரி எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருமோ அப்போ திமுக ஜெயிக்கும், எப்பப்பெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருமோ அதிமுக அப்போ ஜெயிக்கும். ஒரு பெரிய எக்ஸப்ஷன் எப்போ வரும்னா 96ல் அதிமுக படுமோசமா தமிழ்நாடு முழுக்க தோக்கும் போது இங்க PR சுந்தரம் வந்து இந்த ராசிபுரத்துல ஜெயிக்கிறாரு. அது 96 பெரிய எக்ஸப்ஷன். அதுக்கப்புறம் அதே ட்ரெண்ட் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ 2021ல் இங்க வந்து சிட்டிங் மினிஸ்டர் திருமதி சரோஜா அவர்களை வீழ்த்தி இங்க மதிவேந்தன் ஜெயிக்கிறார். மதிவேந்தன் இப்போ சிட்டிங் மினிஸ்டரா இருக்காங்க. ஸோ மீண்டும் 26ல் வந்து சரோஜா தான் போட்டிடுவாங்க. அவங்க ஏதோ மதிவேந்தன் நினைப்பாங்க. ஸோ 2 எக்ஸ் மினிஸ்டர் ஒரு சிட்டிங் மினிஸ்டர் ஒரு ஃபைட்டாக இருக்கும். ஒரு ஹை ப்ரொஃபைல் சீட் இது. இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் 2011ல் எப்படி ட்ரெண்ட் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 2011 பொறுத்தவரை இங்க வந்து தனபால் அதிமுக முன்னாள் ஸ்பீக்கர் அவர் தான் கண்டெஸ்ட் பண்றாரு எங்க ராசிபுரத்துல. அவருக்கு ஏதாவது திமுகவில் அன்றைக்கு இருந்த VP துரைசாமி கண்டெஸ்ட் பண்றாரு. திமுக வந்து இங்க 40% எடுக்கிறாங்க. ஸோ ஸ்டேட் ஆவரேஜை விட இங்க அதிகமா இருக்கு. ஸோ நான் முன்னவே சொன்னேன், இங்க வந்து திமுக வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஓட்டு கொஞ்சம் இருக்கு. அதனால இங்க கொஞ்சம் நீங்க கொங்குல மற்ற பகுதியில் இருக்க பலவீனம் வந்து இங்க இருக்காது அப்படின்னு. அடுத்து 2016ல் திருமதி சரோஜா அவர்கள் கண்டெஸ்ட் பண்றாங்க. எதிர்த்தாப்புல VP துரைசாமி மீண்டும் கண்டெஸ்ட் பண்றாரு. இந்த முறை வந்து VP துரைசாமி கொஞ்சம் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. பட் சரோஜாவும் நல்ல 46% ஓட்டு எடுத்துடுறாங்க, வெற்றி பெறாங்க. 3வது இடத்துல பாமக அவங்க 3% ஓட்டு எடுத்துட்டு இருக்காங்க. விசிகா ஒரு 2% ஓட்டு எடுத்துட்டு இருக்காங்க. 21 வரும்போது அதிமுக பாமக கூட்டணி, திமுக விசிகா கூட்டணி அப்படி இருக்கும்போது 2 பேருமே 45% மேல எடுக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 90% ஓட்டுன்றது இந்த 2 அணிகளுக்குள்ளேயே இருக்கு. அப்ப ரெண்டு ஒரு எக்ஸ் மினிஸ்டர் அப்ப ஒரு ஃபியூச்சர் மினிஸ்டர் ஆகக்கூடியவர் அவங்க 2 பேரும் அங்க இருக்காங்க. மதிவேந்தன் 46% ஓட்டு எடுத்துக்கிறாரு. 46.5. சரோஜா 45.5 ஓட்டு எடுத்து அவங்க 2000 ஓட்டு வித்தியாசத்துல அவங்க தோக்குறாங்க. இப்போ மீண்டும் தேர்தல் வரும்னா 2 பேருக்கும் கடுமையான போட்டி இருக்கும். நல்லா ஏன்னா அவங்க மினிஸ்டர்ஸ் தொகுதின்றது போல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். திமுகவை பொறுத்தவரை இங்க ஆர்கனைசர் ராஜேஷ்குமார் அவர் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆர்கனைசர் அங்க இருக்கார். ஸோ கடுமையான போட்டி இருக்கும். இதுல இப்ப நாம் தமிழர் வந்து 2016ல் ஃபர்ஸ்ட் கண்டெஸ்ட் பண்ணும்போது வெறும் 2000 ஓட்டு தான் இங்க இருக்கிறாங்க. ஸோ 2000 ஓட்டு எடுத்த நாம் தமிழர் வந்து இப்போ 2021ல் 11,000 ஓட்டு எடுக்கிறாங்க. ஸோ அந்த 10% கிட்டத்தட்ட ஒரு 500% ஜம்ப். 500% ஜம்ப் மட்டும் நடக்காம இருந்தா இந்த 11,000 ஓட்டுல பெரும்பகுதி அதிமுக போயிடும். அதிமுக ஜெயிச்சிருக்கும், சரோஜா ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ தம்மளுடைய எமர்ஜென்சி வந்து அதிமுகவை இந்த தொகுதியில் பலவீனப்படுத்திருக்கு.
இப்போ 2024 பார்லிமெண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க? நாம் தமிழர் 7% எடுத்திருக்காங்க, பாஜக என்டிஏல வந்து 9% வந்திருக்கு, அதிமுக 38%, திமுக 41%. ஸோ இந்த பாஜக எமர்ஜென்சில வந்து திமுகவுக்கும் சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட் அங்கே ஆயிருக்கு. 46 41 வந்திருக்காங்க. இப்போ இந்த பாஜக அதிமுக சேரும் பட்சத்தில் இவங்க 47% வராங்க. ஸோ அந்த சரோஜாக்கு இங்க ஒரு சின்ன எட்ஜு கிடைக்கும் தான் நான் நம்புறேன். இஃப் தெர் இஸ் 100% vote transfer. நாம் தமிழர் மற்றும் விஜய் என்ட்ரி அது கூட ஒரு திமுகவுக்கு ஒரு சின்ன இம்பாக்ட் இங்கே ஏற்படுத்தலாம். அந்த அடிப்படையில் நான் வந்து இந்த தொகுதி வந்து அதிமுகவுக்கு ஒரு நல்ல எட்ஜ் கொடுக்குறேன் சரோஜாவுக்கு. அடுத்து சேந்தமங்கலம். சேந்தமங்கலத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 ட்ரைபல் சீட்ஸ்ல இதுவும் ஒன்று. நீங்க வந்து இந்த தொகுதி வந்து ஒரு ராசிபுரம் அளவுக்கு அங்க திமுக அங்க கண்டியூசிவா இல்லாட்டியும் இங்க வந்து ரீசெண்ட் டைம்ஸ் திமுக கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் வளர்ந்துருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்ம ட்ரெண்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, திமுக வந்து 62 எங்கேயும் திமுக 62 எங்கேயும் ஜெயிக்கிறாங்க, ஆனா 67 தோக்குறாங்க, 71 மீண்டும் திமுக ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 77 இந்த அதிமுக தொடங்கினப்போ தொடர்ந்து திமுக தோல்வியோட இருந்தாங்க. அப்போ 96 திரும்ப மீண்டும் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 2006 ஜெயிக்கிறாங்க. அப்புறம் அதன் பிறகு இப்போ 2021 திமுக ஜெயிக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்தவரை இந்த இடைப்பட்ட காலத்தில் நல்லாவே கொஞ்சம் ஜெயிக்கிறாங்க. இதுல வந்து 96 திமுகவில் போட்டிட்டு ஜெயிச்ச சந்திரசேகரன் தான் இப்போ 2016 அதிமுகவில் போட்டிட்டு இங்க எம்எல்ஏ ஆகிறாரு. அந்த சந்திரசேகரன் வந்து என்னன்னா இந்த 2021 இண்டிபெண்டா கண்டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஓட்டு பிடிக்கிறாரு. அதனாலதான் இங்க ஒரு பெரிய ரிசல்ட் சேஞ்ச் இருக்கு. நம்ம அதை பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் இப்போ 2011 எப்படி இங்க எலெக்ஷன் போயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 2011 டேட்டா எடுத்து பார்த்தோம்னா தேமுதிக இங்க வெற்றி பெறாங்க. தேமுதிக வேட்பாளர் திருமதி சாந்தி வந்து 47% ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாங்க. திமுக சேர்ந்த பொன்னுசாமி இவர் தான் 2006 ஜெயிக்கிறாரு. அவர் 11 சிட்டிங் எம்எல்ஏ வர அவர் 42% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டேட் ஆவரேஜை விட இங்க அதிகமாக தான் இருக்கு. அடுத்து 2016 அதிமுகவை சேர்ந்து சந்திரசேகரன் 96 திமுக போட்டியிட்டவர் அதிமுக வந்து இங்க ஜெயிக்கிறாரு. அவர் 48% ஓட்டு எடுக்கிறாரு. 2வது இடத்துல திமுகவை சேர்ந்த பொன்னுசாமி இப்போ பொன்னுசாமி மீண்டும் கண்டெஸ்ட் பண்ணி அவரு 41% எடுத்திருக்காரு. 11 எடுத்த ஓட்டு கொஞ்சம் குறைவு. காரணம் இப்போ வந்து பாமக கொஞ்சம் வந்து ஓட்டு கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். அது வந்து திமுக பாமக கூட்டணி 2011. அப்புறம் 2021 பொன்னுசாமி இந்த மாதிரி 45% ஓட்டு போய் ஜெயிக்கிறாரு. அதிமுக வந்து இந்த சந்திரசேகரன் சீட்டு கொடுக்கல, சந்திரன் ஒரு கேண்டிடேட் கொடுக்குறாரு, 40% இருக்குது. சந்திரசேகரன் வந்து அந்த 5% ஓட்டை ஸ்பிளிட் பண்ணிட்டாரு. இந்த 5% ஓட்டு ஸ்பிளிட் பண்ணாம இருந்தா அதிமுக இங்க ஒரு ஸ்மால் மார்ஜின் ஜெயிச்சிருக்கும். அதுதான் இது. இந்த தொகுதியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப தின் மார்ஜின்ஸ்ல இங்க இருக்கு. நீங்க வந்து திமுக அதிமுக டிஃபரன்ஸ் என்ன, பொன்னுசாமி திமுக வேட்பாளர் நல்ல வேட்பாளர், இங்க தொடர்ந்து களத்துல இருக்க, தொடர்ந்து 40% மேல ஓட்டு வச்சிருக்காரு. இங்க 2006 அவர் இங்க வெற்றி பெறும்போது கிட்டத்தட்ட 50% கிட்ட வச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஓட்டு வச்சிருக்க கேண்டிடேட். அவர் மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்கலாம் அவருக்கு. பட் ஆனா அதை மிஸ் பண்ணிட்டாங்க திமுக. அதிமுக எந்த மாதிரி கேண்டிடேட் போடுறாங்க அப்படின்னா பொறுத்து இருக்கு. அந்த கடந்த முறை அந்த சந்திரசேகரன் ஃபிட் பண்ண ஓட்டு என்ன ஆகுது, அதுவும் ஒரு பெரிய ஃபேக்டர் ப்ளே பண்ணுது. நாம் தமிழரை பொறுத்தவரை நீங்க ராசிபுரத்துல இருந்த மாதிரியே இங்கேயும் ஒரு அதே மாதிரி கொடுத்து 2000 ஓட்டு தான் 16 இருக்காங்க. 21 11 ஓட்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 500% ஓட்டு. பார்லிமெண்ட்ல இப்ப எப்படி இந்த கட்சியில் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். திமுக வேட்பாளர் மாதேஸ்வரன் வந்து 43.4% எடுத்து அவர் இருக்காரு. 2வது இடத்துல அதிமுக வேட்பாளர் வந்து 37 தமிழ்மணி 37.5% ஓட்டு எடுத்திருக்காரு. பாஜகவை சேர்ந்த KP ராமலிங்கம் அவர் வந்து 6.3%. நாம் தமிழர் இங்க பாஜகவோட அதிகமா ஓட்டு எடுத்திருக்கு. நாம் தமிழர் 8.5% எடுத்திருக்காங்க. இப்ப பாஜக ஓட்டு ஃபுல்லாவே அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகும் பட்சத்தில் கூட மார்ஜின்றது ரொம்ப ரொம்ப தின்னா இருக்கும். பிளஸ் விஜயோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், ஏன்னா இப்போ பாஜகவோட இங்க வளர்ச்சி கொஞ்சம் அதிமுக பலவீனப்படுத்திருக்கு. திமுக வந்து இங்க அவங்க ஸ்ட்ரக்சரல் ஓட்டு பொன்னுசாமி இருப்ப ஸ்ட்ரக்சரல் ஓட்டுக்குள்ள மெயின்டைன் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட அடிப்படையில் இது ரொம்ப டைட்டான கான்ஸ்டிடுவன்சி. நான் பொன்னுசாமிக்கு ஒரு சின்ன எட்ஜ் கொடுப்பேன் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக நாமக்கல் சட்டமன்ற தொகுதி.
அடுத்து இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதின்றது ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு சீட்டு. அதாவது தமிழ்நாட்டு அரசியல்லேயே ஒரு பெல் வெதர் சீட்டுல ஒரு சில சீட்ஸ்ன்னு சொல்லலாம். அதுல நாமக்கல்லும் ஒண்ணு. பெல் வெதர் சீட்டு அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன். பெல்வெதர் சீட்டுனா எந்த கட்சி அந்த அசம்பிளியில ஜெயிக்கிறதோ அந்த கட்சியை கூட்டணியோ அதுதான் மாநிலத்திலையும் ஆட்சிக்கு வருது. ஸோ 57 நாமக்கல்ல இதுதான் ட்ரெண்டு. எந்த கட்சி இங்கே ஜெயிக்கிறதோ அதுதான் அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்படிதான் அவங்க மாறி அது முதல்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க, அப்புறம் திமுக ஜெயிச்சாங்க, அப்புறம் அதிமுக ஒரு குறிப்பிட்ட காலத்து ஜெயிச்சிருந்தாங்க, அப்புறம் திமுக அதிமுக மாறி மாறி ஜெயிச்சிருந்தாங்க. 2001 6 வந்து முதல்ல அதிமுக கூட்டணியில ஜெயக்குமார் ஜெயிக்கிறாரு. அதாவது முன்னாள் திருவள்ளூர் இப்போ ஜெயக்குமார் வந்து அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறாரு. 2007 திமுக கூட்டணியில வந்து அவர் வெற்றி பெறாரு. ஸோ மாறி மாறி ஜெயிச்சாலும் அது எந்த கட்சி இங்கே ஆட்சிக்கு வருதோ அதுதான் அந்த கட்சி சேர்ந்தவர் தான் இங்கே ஜெயிச்சிருக்காங்க. 2011-16 கேபிபி பாஸ்கர் அதிமுக வேட்பாளர் வந்து ஜெயிச்சிருக்காரு. 21 திமுக வேட்பாளர் பி ராமலிங்கம் வந்து அவர் வீழ்த்தி வந்திருக்காரு. ஸோ 2011 எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கலாம். 2011 அதிமுக தேமுதிக கூட்டணி அது வந்து 56% இங்க இருக்கு. கேபிபி பாஸ்கர் கொங்கு நாடு மக்கள் கட்சி அவங்க வந்து திமுக கூட்டணி கண்டெஸ்ட் பண்றாங்க. அவங்க வந்து 35% தான் இங்க எடுக்கிறாங்க. 2016 வரும்போது அதிமுக இந்த மாதிரி தனிச்சு போட்டி கேபிபி பாஸ்கர் வந்து 45% எடுத்தாரு. கிட்டத்தட்ட 10% தான் அங்க ஓட்டு லாஸ் அவருக்கு. ஸோ 2016 இப்போ மீண்டும் கேபிபி பாஸ்கர் ஜெயிக்கிறாரு. அவர் வந்து 45% ஜெயிக்கிறாரு. 56 45 11% ஓட்டு இழக்கிறாங்க. திமுகவில் இந்த மாதிரி காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஒரு ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கு, 38% தான் இருக்கு. இதுல வந்து அப்போ கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வந்து இவங்க ஒரு 5% ஓட்டு பிரிக்கிறாங்க. 5% ஓட்டு ஓரளவுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்திருந்தா ஓரளவுக்கு நெருக்கமா இருந்திருக்கும், ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கும். அங்க தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு 2% ஓட்டு அப்படி எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் 2016 மற்ற தொகுதி போகும்போது அதே 2000 மார்ஜின்ல இங்க இருக்காங்க. 21 இருக்கும்போது அந்த திமுக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியோட கம்பைன்ட் எஃபெக்ட் வந்து இங்க நல்லா ஒர்க் இருக்கு. அந்த இந்த தமாக ஓட்டு கொஞ்சம் உள்ள வந்து கொஞ்சம் ஆன்டி கேபிபி பாஸ்கர் ஓட்டு கொஞ்சம் இழந்ததால கொஞ்சம் ஓட்டுக்கு நிலைய இழந்ததால திமுக வேட்பாளர் பி ராமலிங்கம் வந்து 51% போயிடுறாரு. அதிமுக கேபிபி பாஸ்கர் வந்து தனிச்சு போட்டிட்டு 45% எடுத்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அதிமுக பாமக பாஜக கூட்டணி இருக்கும் 38% தான் வருது அவர். ஸோ இந்த இது பெரிய செட்பேக்கு. பெரும் பகுதி ஓட்டு வந்து அவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இங்கே இறந்துருக்கு. நாம் தமிழர் கட்சி வந்து இங்கேயும் நம்ம ராசிபுரம் சேர்ந்தவங்களை பார்க்கணும் அதே மாதிரி ஒரு 500% வளர்ச்சி இங்கே இருக்கு. 10,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5% ஓட்டு எடுத்திருக்காங்க. இதுல 2024 பார்லிமெண்ட் பொசிஷன் இங்க எப்படின்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. பிஜேபி சேர்ந்த கேபி ராமலிங்கம் வந்து 9.5% ஓட்டு எடுத்திருக்காரு. திமுகவை சேர்ந்த மாதீஸ்வரன் 41% எடுத்திருக்காரு. அதிமுகவை சேர்ந்த தமிழ்மணி வந்து 35% எடுத்திருக்காங்க. நாம் தமிழ் வேட்பாளர் கனிமொழி அதே மாதிரி ஒரு அந்த 10,000 இன்னொரு 5,000 ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் இங்க கிட்டத்தட்ட அவங்களும் 9% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த தொகுதி என்பது நம்ம கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத மெயினா பார்க்கணும். இதுல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பி ராமலிங்கமும் கேபிபி பாஸ்கரும் தான் மீண்டும் கண்டெஸ்ட் பண்ணாங்க. நான் வந்து 2016 எடுத்த பாஜக ஓட்டு வந்து கேபிபி பாஸ்கர் டிரான்ஸ்ஃபர் ஆகலை, அந்த ஆங்கிள் சொல்றேன். அப்படி இருக்கும்போது 2024 எடுத்த ஓட்டும் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னு சந்தேகம் தான். ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ் தான் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த 9% ஓட்டும் ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்றது தெரியல. திமுகவும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் மாதேஸ்வரன் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் அந்த ஓட்டு ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அதாவது கேபிபி திமுக சேர்ந்த பி ராமலிங்கம் கூட அவர் கொஞ்சம் லோக்கலில் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் செல்வாக்கான வேட்பாளராக இருக்காரு. அவர் கொஞ்சம் ஓட்டை ரீட்டைன் பண்ணா கூட கொஞ்சம் நெக் டு நெக்கா வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஓட் டிரான்ஸ்ஃபரிங் இங்க இந்த 2016-21 ட்ரெண்டை பார்க்கும்போது ஓட் டிரான்ஸ்ஃபர் பிஜேபி டு ஏடிஎம்கே ஒழுங்கு ஆகுமா அப்படின்ற சந்தேகமா இருக்கும் பட்சத்தில் நான் வந்து ஒரு சின்ன எட்ஜ் வந்து திமுகவுக்கு இந்த தொகுதியில் நான் கொடுக்குறேன். அடுத்து வந்து இந்த பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதி வந்து 2008 டிலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் உருவாக்குறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 11 எலெக்ஷன். அதில் வந்து யூத் அணியரசு கொங்கு நாடு மக்கள் இளைஞர் பேரவை கட்சி நடத்திட்டு இருக்காருல அவர் வந்து ஜெயிக்கிறாரு. இங்கே 11 ஜெயிக்கிறாரு.
அப்புறம் 16ல் திமுக ஜெயிக்கிறாங்க. திமுக இப்போ எதிர்கட்சியாக இருக்கும் ஜெயிக்கிறாங்க. 21ல் ஆளுங்கட்சியா வரும்போது திமுக தோக்குறாங்க, அதிமுக ஜெயிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான தொகுதியாக இது இருக்கு. இப்போ 2011 எடுத்துட்டு வச்சுக்கோங்க, தனியரசு வந்து இங்க 54% ஓட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதிமுக தேமுதிக கூட்டணியில. திமுக சார்பா அப்போ அந்த தொகுதியில பாமக போட்டிடுறாங்க, அவங்க 34% ஓட்டு எடுக்கிறாங்க. அடுத்து 16ல் ரொம்ப நெக் டு நெக் ஃபைட்டு. திமுக சேர்ந்த KS மூர்த்தி வந்து 42% ஓட்டு எடுத்து இங்க ஜெயிக்கிறாரு. அவர் ரொம்பவே க்ளோஸ், ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்துல அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரன் தோக்குறாரு. தேமுதிக வந்து நான் ஒரு 3.5% ஓட்டு எடுத்திருக்காங்க. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 3% எடுத்திருக்காங்க. ஸோ ஐட்லி திமுகவும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சேர்ப்போம் 45% இங்க வரணும். ஆனா இங்க வரல. அதே 42% தான் 21ல் 2022 ரிசல்ட் எடுத்து பார்த்தோம்னா KS மூர்த்தி வந்து கிட்டத்தட்ட 42-43% தான் எடுத்திருக்காங்க. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஓட்டு வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகல. அதிமுக அது வந்து மாறாக அதிமுக வேட்பாளர் திரு சேகருக்கு டிரான்ஸ்ஃபர், அவர் 47% ஓட்டு எடுத்துறாரு. அதனால எங்க வெற்றியும் பாரு. இங்க வந்து நீங்க நாம் தமிழர் கட்சியுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மற்ற இந்த தொகுதியில் பார்த்த மாதிரி தான். இவங்க வந்து 2000 ஓட்டு 16ல் தாண்டல. ஆனா நீங்க வந்து 21ல் 11,000 ஓட்டு எடுத்துடுறாங்க. ஸோ அவர் நாம் தமிழர் ட்ரெண்ட் வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்கறது வர எல்லா தொகுதியிலுமே அந்த லோக்சபா அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்மெண்ட் ஃபுல்லாவே ஒரே மாதிரி தான் இருக்கு. இங்கேயும் அப்படித்தான் இருக்கு. 2024 பொசிஷனை பொறுத்தவரை இங்க வந்து அதிமுகவுக்கு லீடு இருக்கு. 41% அதிமுக அங்க லீட் பண்றாங்க. திமுக வேட்பாளர் மாதேஸ்வரன் 37% எடுத்திருக்காங்க. இது இல்லாமல் பாஜக வேட்பாளர் KP ராமலிங்கம் 8% ஓட்டு இருக்கு. நாம் தமிழருக்கு 8.3% ஓட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்க அதிமுக வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்காங்க. இங்க வந்து இந்த தொகுதி தக்க வச்சுக்கிற பொசிஷன்ல அங்க இருக்காங்க. அன்லஸ் சரண்டில் ஏதோ ஒரு அந்த கேண்டிடேட் மீது திருப்தி இல்லாதவரை அதிமுக இங்க தக்க வைக்கிற பொசிஷன் தான் பரமத்திவேலூர்ல இருக்காங்க. அடுத்ததா திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி, அங்க நிலவரம் எவ்வாறு இருக்கு? திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இங்க வந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் கண்டெஸ்ட் பண்றாரு. அவர் இந்த முறை ஜெயிப்பாரா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இங்க திருச்செங்கோடோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். திருச்செங்கோடை பொறுத்தவரை இதுவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு பெல்வெதர் கான்ஸ்டிடுவன்சி மாதிரி தான் இது இருந்திருக்கு. தொடர்ந்து எந்த கட்சி மாநிலத்தில் ஆட்சியோ அந்த கட்சி தான் இங்க வெற்றி பெற்றிருக்கு. அது இந்த தொகுதியை வச்சு கணிச்சிருக்கலாம். பட் ஒரே ஒரு முறை தான் எக்ஸெப்ஷனா இருக்குது. எப்படின்னா 2006ல் முன்னாள் அமைச்சர் தங்கமணி வந்து இங்க ஜெயிக்கிறார். அப்ப திமுக மாநிலத்தில் ஆட்சியர் தங்கமணி வெற்று, அந்த தங்கமணி தான் அந்த ட்ரெண்டை உடைக்கிறார். அதன் பிறகு வந்து ஒரு ஆளும் தரப்பு ஃபேவரபுளாகவே ட்ரெண்ட் இங்கே இருந்திருக்கு. ஸோ 2011ல் இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ 2011 டேட்டா எடுத்து பார்த்தோம்னா தேமுதிக இங்கே வெற்றி பெறுது. தேமுதிக வந்து 52% ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாங்க. அதுக்கு எதிர்த்தாப்புல காங்கிரஸ் திமுக கூட்டணி காங்கிரஸ் அவங்க 36% எடுக்கிறாங்க. 16ல் எப்படின்னா இப்போ திமுகவே கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. பாரியில் அங்கே ஒன்று திமுக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு 4000 ஓட்டு வித்தியாசத்துல தான் திமுக தோக்குது. இப்போ 16ல் அதிமுக வேட்பாளர் பொன் சரஸ்வதி 41% எடுத்துடுறாங்க. இங்க தேமுதிக கொங்கு நாடு மக்கள் தேசியம் கட்சிகள்லாம் தலா 3% ஓட்டு எடுத்துடுறாங்க. பாஜகவும் 1% ஓட்டு எடுத்துடுது. நாம் தமிழரும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு அந்த 2000 ரேஞ்சில் இங்க ஓட்டு எடுத்துடுறாங்க. 21ல் இங்க எப்படி கிளம்ப போகுதுன்னா ஈஸ்வரன் வந்து 44% ஓட்டு எடுத்து ஒரு ஸ்மால் மார்ஜின்ல மேல வந்து ஜெயிக்கிறாரு. அதிமுக பொன் சரஸ்வதி அவங்களும் கொஞ்சம் போன வாட்டியோட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதான் ஈஸ்வரன் கண்டெஸ்ட் பண்றதால திமுக டு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆக்சுவலி திமுக சிம்பல்ல கண்டெஸ்ட் பண்றாரு. அந்த 100% ஓட் டிரான்ஸ்ஃபர் அவருக்கு வந்துடுது. வேறு அது வந்து அந்த ஒரு சின்ன எட்ஜு கொடுக்குற அதை கரெக்டாக 44% ஜெயிச்சிரு. பொன் சரஸ்வதிக்கு வந்து அது பெருசா ஒரு 4% தான், ஒரு 2% தான் தன்னோட ஓட்டு இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது. அந்த தேமுதிக ஓட்டுன்றது கொஞ்சம் ஃபுல்லா தேமுதிக அவரால் இங்க கூட்டணி வச்சிருந்தா மேபி வாய்ப்பு இருந்திருக்கலாம். தேமுதிக கொஞ்சம் ஓட்டை கொஞ்சம் பிரிச்சிருக்காங்க, அதனால அவங்க சாதிக்க முடியல. நாம் தமிழரும் கொஞ்சம் அதிகமா இந்த மற்ற நம்ம தொகுதியில் பார்க்கும்போது 11,000 ரேஞ்ச் இருக்காங்க. இந்த தொகுதியில வந்து 2020 13,000 ரேஞ்சு வந்துட்டாங்க. ஸோ இதுவும் அதிமுகவுக்கு வந்து இந்த தொகுதியில ஒரு பின்னடைவா போயிடுது. 2024 பொசிஷன் பார்த்தா இங்க வந்து
அதிமுக 35% தான் எடுக்கிறாங்க. திமுக வேட்பாளர் மாதேஸ்வரன் அவருக்கு உங்க மக்கள் தேசிய கட்சி சேர்ந்தவர் தான், அவர் 41% எடுக்கிறாரு. பாஜக இங்க 10% ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழரும் வந்து கொஞ்சம் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணி இங்கேயும் ஒரு 9% எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை எப்படி ரிசல்ட் அமையும்னா, இங்க யார் போட்டிடுவாங்க பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை இப்போ நம்ம இந்த தொகுதியில் பார்த்துட்டு இருக்கோம். அதிமுக ஒவ்வொரு தொகுதி வேட்பாளர் இருக்கும்போது பாஜக இதை கொடுப்ப இந்த தொகுதி வந்து பாஜகவுக்கு அதிமுக கொடுக்க வாய்ப்புகள் நிறைய 10% வச்சிருக்காங்க. பாஜக கொடுக்கும் பட்சத்தில் அது vote transfer ஃபுல்லா ஆகுமா? ஏன்னா திரு 41% இவர் எடுக்கணும் போல, இந்த ஈஸ்வரன் எப்படி 42 கொண்டு வந்துருவாரு. இந்த பாஜக அதிமுக அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் கரெக்டா நடக்குமா அப்படின்றது எனக்கு அதுல ஒரு சின்ன ஐயப்பாடு இருக்கு. எப்படி கேண்டிடேட் எதுன்னு பொறுத்துதான் இருக்கு. ஒருவேளை இரட்டை இலை போட்டியிடலன்னா உறுதியா ஈஸ்வரன் கண்டிப்பா ஜெயிப்பாரு. இரட்டை இலைன்ற பட்சத்தில் ரொம்ப டஃப் ஆயிட்டு இருக்கும். ஒரு சின்ன எட்ஜ் நான் வந்து திருச்செங்கோடுல ஈஸ்வரன் நான் கொடுத்தேன். இறுதியா குமார்பாளையம் தொகுதி. இந்த தொகுதியை பத்தி நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி நம்ம டைம் தெரியல. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட தங்கமணி வந்து அதிமுக கோட்டையாவே மாத்திட்டாரு இந்த தொகுதியில். அந்த மாதிரி இருக்கு ட்ரெண்டு. நீங்க வந்து 2011 பாத்தீங்கன்னா 56% ஓட்டு எடுத்திருக்காரு. எதிர்நிலை திமுக வேண்டிய வேட்பாளர் நான் 39 எடுக்கிறேன். அப்புறம் 16 வந்து 55% பேர், எதிர்நிலை திமுக வந்து 21% வராங்க. 21 அதிமுக ஆட்சி இழக்கும் தேர்தலில் கூட இவங்க 50% கிட்ட எடுத்துடுறாங்க. திமுக வேட்பாளர் வந்து 35% தான் எடுக்கிறாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு 24 கூட அவர் தான் லீட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். 24 தேர்தலில் கூட குமார்பாளையம், அப்போ ஒரு ஈரோடு அசம்பிளி செக்மெண்ட்ல ஈரோடு திமுக ஜெயிக்கிற பார்லிமெண்ட் தொகுதி, அந்த தொகுதியில கூட நீங்க திமுக வேட்பாளர் இங்க அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் அதிகமாக ஓட்டு எடுத்திருக்காருன்னா, அப்பன்னா இவர் தங்கமணிக்கு வந்து இங்க ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு. உறுதியா 45% ஓட்டு எடுப்பாரு. ஸோ அதுல அது திமுக சேலஞ்சிங் பொசிஷன், ஃபைட்டிங் பொசிஷன்லேயே கிடையாது. கண்டிப்பா வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுடைய கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. அதுல குறிப்பா ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி வந்து அதிமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு உள்ள தொகுதியாகவும், சேந்தமங்கலம் தொகுதி வந்து ஒரு திமுகவிற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கிற தொகுதியாகவும், ஆனா அங்க ஒரு இழுபறி நிலைமை கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா நாமக்கல் வந்து திமுக நிச்சயமா வெற்றி பெறும். அடுத்ததாக பரமத்தி வேலூர் வந்து அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா சொல்லியிருக்கீங்க. திருச்செங்கோடு வந்து திமுக கூட்டணியில ஈஸ்வரனுக்கு வந்து ஒரு எட்ஜி கொடுத்திருக்கீங்க. ஆனா அது வந்து ஒரு 50-50 மாதிரி தான். ஒருவேளை அதிமுக போட்டியிடும் பட்சத்துல அது திமுகவிற்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதற்கு அடுத்ததா குமாரபாளையம் வந்து நிச்சயமா அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியா சொல்லியிருக்கீங்க. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியோடைய கள நிலவரங்களை தெளிவா சொன்னமைக்கு நன்றி. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம்.